சார், திமுகவுடன் காங்கிரஸ் செல்வப்பொருட்களை 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்று விமர்சனம் பண்ணியிருக்காரு. 25 வருஷம் இல்ல 250 வருஷம் ஒப்பந்தம் போட்டாலும் தவறு இல்லைன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. நாங்க தேர்தலை பத்தியே பேசல, எங்க பேசுறோம்? ஏங்க ஒரு நிமிஷம். இத நாங்களோ திராவிட முன்னேற்ற கழகமோ அறிவிக்கல, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது ஒரு ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதற்காக நாங்க இது கள்ளக்குறிச்சி உடைய நிகழ்ச்சியை கடந்து போயிடல. காங்கிரஸ் பேரியக்கம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் அந்த குழந்தைகளை காங்கிரஸ் பேரியக்கம் கல்வியுடைய முழு செலவையும் ஏற்கும் என்று முதலாக கள்ளக்குறிச்சியிலே நாங்க அறிவித்திருக்கோம். அதுல இருந்து எங்க விலகி வந்திருக்கோம்? இன்னும் அந்த துக்கத்துல விலகி வரல. இது ஒரு ஜனநாயக கடமை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய அந்த செயல்பாடின் காரணமாக எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டு சொல்லி எல்லா எதிர்கட்சியும் சொல்லி இருக்காங்க. இல்ல நான் கேட்கிறேன், நாங்க தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் இதை யாரும் நியாயப்படுத்தலையாங்க. இப்போ அங்கேயே போராட்டம் நடத்திட்டு தானே வந்திருக்கோம். கள்ளக்குறிச்சியில காவல்துறையை கண்டிச்சு பேசியிருக்கோம். இது முழுக்க கவனக்குறைவு, இனி வரும் காலங்களில் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.